சாந்தி 6/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, உங்களுடைய இக்கல்வியே உங்கள் வருமானத்தின் மூலாதாரமாகும். இக்கல்வியின் ஊடாக நீங்கள் 21 பிறவிகளுக்கான ஒரு வருமானத்திற்கு வழிவகுத்து கொள்கின்றீர்கள். கேள்வி: முக்தி தாமத்திற்கு செல்வது ஒரு வருமானமா அல்லது ஓர் இழப்பா? பதில்: பக்தர்களுக்கு அது வருமானமாகும். ஏனெனில் அரைக்கல்பமாக அவர்கள் அமைதியையே வேண்டுகின்றார்கள். பெரும் முயற்சியின் பின்னரும் அவர்களுக்கு அமைதி கிடைக்கவில்லை. அவர்கள் இப்பொழுது தந்தையிடமிருந்து அமைதியை பெறவுள்ளார்கள். அதாவது அவர்கள் முக்தி தாமத்திற்கு செல்லவுள்ளார்கள். ஆகவே அதுவே அவர்களின் அரை கல்பத்து முயற்சிகளுக்கான பலன் ஆகும். இதனாலேயே அது ஓர் இழப்பல்ல, அது வருமானமே என்று கூறப்படுகின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் ஜீவன் முக்தி தாமத்திற்கு செல்வதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். இப்பொழுது உங்களுடைய புத்தியில் முழு உலகின் வரலாறும் புவியியலும் நடனமாடுகின்றன. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. இந்த அழுக்கான தூய்மையற்ற உலகில் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருந்து உங்கள் ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள். ஒரேயொரு தந்தையால் மாத்திரமே கவரப்பட்டவராக இருங்கள். 2. இந்த ஞானத்தை கிரகிப்பதால் உங்களுடைய பேட்டரிக்கு சக்தியூட்டுங்கள். ஞான இரத்தினங்களால் உங்களை செல்வந்தராக ஆக்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இது ஒரு வருமானத்தை சம்பாதிப்பதற்கான நேரமாகும். ஆகவே இழப்பில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் இந்த ஞான இரத்தினங்களை கிரகித்து வீணானவை அனைத்தையும் முடித்து விடுகின்ற ஒரு புனித அன்னம் ஆகுவீர்களாக. புனித அன்னங்களுக்கு 2 சிறப்பியல்புகள் உள்ளன. 1. இந்த ஞான இரத்தினங்களை தேர்ந்தெடுப்பதும், மற்றையது பகுத்தறியும் சக்தி மூலம் தண்ணீரையும் பாலையும் பகுத்தறிவதும் ஆகும். தண்ணீரிலிருந்து பாலை வேறாக்குவது எனில் வீணானவற்றையும் சக்தி வாய்ந்தவற்றையும் பகுத்தறிவது என்பதாகும். வீணானவை தண்ணீர் என்றும் சக்தி வாய்ந்தவை பால் என்றும் கூறப்படுகின்றன. ஆகவே வீணானவற்றை முடித்து விடுவது எனில் ஒரு புனித அன்னமாக இருப்பதாகும். சதா ஒவ்வொரு கணத்திலும் உங்கள் புத்தியில் இருந்து இந்த ஞான இரத்தினங்கள் வெளிவரட்டும். உங்கள் கடைதல் தொடரும் பொழுது நீங்கள் இரத்தினங்களால் நிறைந்தவர்கள் ஆகுவீர்கள். ஸ்லோகம்: தங்கள் மேன்மையான தராதரத்தில் சதா ஸ்திரமாக இருந்து எதிர்ப்பு எதனையும் முடித்து விடுபவர்களே வெற்றியாளர் ஆத்மாக்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.